வணக்கம் நட்பூக்களே, நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். அப்புறம் கதையை பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக தெரிவியுங்க. அண்ட் கதையை பிடிச்சவங்க ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓகே, கதைக்குள்ளே போவோமா? ரணமும் தேனல்லவா அத்தியாயம் 24. அன்று முழுவதும் பாரிஸை சுற்றி வந்தவர்களில் ரிஷியும் ஆதினியும் பசை போட்டது போல் ஒட்டிக்கொண்டு திரிந்தனர். ஆதினியின் கன்னங்களில் மின்னிய சிகப்பும், ரிஷியை அவள் பார்க்கும் காதல் பார்வைகளும், கடித்து தின்பதைப் போல் அவன் பார்க்கும் மோக பார்வைகளும் சொல்லாமல் சொல்லின இருவரது தாம்பத்திய ரகசியத்தை. அதை கவனித்த விஜய் மற்றும் மித்ராவின் விழிகள் ஒன்றையொன்று வெட்டி கொண்டன. தன்னருகே நடந்தவளின் விரல்களை அவன் பற்றி கொண்டான். பதிலுக்கு அவள் விரல்களும் அவன் கரத்தோடு பிணைந்து நெருக்கிக் கொண்டன. விஜயின் மனதிற்குள் அவர்களது பிரிவின் காரணம் அப்படியேதான் இருந்தது. அவன் அதை மறக்கவில்லை. அதற்காக சண்டை போட்டுக்கொண்டு இப்போதைய நிமிடங்களை, சுகங்களை இழக்க அவன் விரும்பவில்லை. ரணமாய் தகித்த பிரிவின் வேதனைகள் இப்பொழுது காதல் என்னும் மந்திரத்தால் தேன் துளிகளாக மாறி சொட்டு சொட்டாய் அவனுக்குள் தித்தித்தது. 5 வருட பிரிவின் ரணத்தை விட தன்னவள் மேல் அவன் கொண்ட காதல் வீறிட்டு எழ அவன் காதல் கணவனாக மாறியிருந்தான். ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிடமும் அவன் மேல் காதலை மட்டுமே பொழிந்து கொண்டிருக்கும் மித்ராவினால் கணவனின் அருகாமையை விளக்க முடியவில்லை. அவன் மனதில் இருக்கும் கோபத்திற்கு இன்னும் விடை காணவில்லை என்பது அவளுக்கு தெரிந்தாலும் காதலோடு தன்னை நெருங்கும் கணவனை அவள் ஆதரிக்கத்தான் செய்தாள். இருவருக்குள்ளும் ரணத்தையும் கோபத்தையும் மீறி காதல் மேலோங்கியிருக்க இருவருமே அந்த நிமிடங்களை அனுபவிக்க தயாராகினர். அன்று மாலை பாரிஸில் புகழ்பெற்ற ஈஃபில் கோபுரத்தை பார்வையிடுவதற்காக சென்றிருந்தனர். பொதுவாகவே பாரிஸின் அத்தனை இடங்களும் மிகவும் காதலுத்துவமாகவும் கவிதைத்துவமாகவும் தான் இருந்தன. அதிலும் இந்த ஈஃபில் கோபுரம் மாலை மங்கும் நேரத்தில் நிலவின் வெளிச்சத்தோடு மின்விளக்குகளின் ஒளி சிதறல்களும் சேர்ந்து கொள்ள அது நிச்சயம் மிகவும் ரம்மியமான தருணம்தான். அதுவும் தன் மனம் விரும்புபவர்களுடன் கரம் கோர்த்து நெஞ்சில் சாய்ந்து அந்த ஈபிள் கோபுரத்தை காண்பது வாழ்வில் மறக்க முடியாத தருணமாகத்தான் இருக்கும். அங்கிருந்த பெரும்பான்மையான ஜோடிகள் தங்களை மறந்து இதழ் முத்தத்தில் லயித்திருக்க ரிஷிநந்தன் கூட மனைவியின் இதழ்களை பட்டும் படாமலும் ருசி பார்த்திருந்தான். மித்ராவின் பார்வை உயர்ந்து கணவனை நோக்க அவனோ இடது புருவத்தை நீவியபடி அவளைத்தான் பார்த்து கொண்டிருந்தான். மிச்சமிருந்த ஆதவனின் வெளிச்சமும் மறைந்துவிட முழுதாக மின் விளக்குகள் பிரகாசித்தன. மெல்லிய காற்று உடலை தொட்டு விளையாடி செல்ல அங்கிருந்த புல்வெளியில் அமர்ந்திருந்த நபர் ஒருவர் தன் கையிலிருந்த இசைக்கருவியால் மென்மையான இசையை மீட்டினார். தன் கைவளைவிற்குள் இருந்த மனைவியின் முகம் நோக்கி மெல்ல குனிந்தான் விஜய். எந்த எதிர்ப்பும் இல்லாதவளாய் விழிகளை மூடி முகத்தை நிமிர்த்தி அவன் உதடுகளின் வரவிற்காக காத்திருந்தாள் பெண்ணவள். குனிந்தவனின் உதடுகள் அவளை ஏமாற்றாமல் தன் இணையை சிறைப்பிடித்து கொண்டன. அவளது இரு கரங்களும் உயர்ந்து அவனது கழுத்தை வளைத்து தன்னை நோக்கி இழுத்து கொண்டன. இரு கரங்களாலும் அவளது இடையை பற்றி தன்னோடு அணைத்திருந்தவன் அவள் இதழ்களுக்குள் மூழ்கினான். தங்களை மறந்து இவர்கள் முத்தமிடத் தொடங்கிய போதே சிறு சிரிப்புடன் ரிஷியும் ஆதினியும் அங்கிருந்து அகன்றுவிட்டனர். மிக மிக மென்மையான முத்தம். தன் கணவனுக்கும் இப்படியொரு மென்மை இருக்கிறதா என்பதையே அவள் அப்பொழுதுதான் உணர்ந்தாள். காலையில் நீச்சல் குளத்தில் உதடுகளை கவ்விக்கொண்ட போது கூட அவனிடம் மிதமிஞ்சிய வேகம்தான் தென்பட்டது. இப்பொழுதோ உயிரை உருக்கி அவன் காலடியில் இதயத்தை சமர்ப்பிப்பது போலொரு மென்மையான முத்தம். இதில் என்ன விந்தை என்றால் இங்கு யார் காலடியில் இதயத்தை சமர்ப்பித்தார்கள் என்பதுதான். ஆக மொத்தம் அந்த இதழ் முத்தத்தின் முடிவின் போது இருவருமே தங்களது இதயத்தை மற்றவரின் காலடியில் சமர்ப்பித்திருந்தனர். காலடியில் சமர்ப்பிக்கப்பட்ட மற்றவரின் இதயத்தை காதலோடு அள்ளி அணைத்து நெஞ்சுக்குழிக்குள் பத்திரப்படுத்தியும் கொண்டனர். அவனது மார்பில் சுகமாய் சாய்ந்து கொண்டவளுக்கு இது போதும், இந்த நொடி போதும் என்ற உணர்வு. இரவு உணவிற்காக நால்வரும் ஒரு ரெஸ்டாரண்ட்டிற்கு சென்றிருந்தனர். நதியின் மேற்பரப்பில் கூடாரம் வைத்து அமைக்கப்பட்டிருந்த அந்த ரெஸ்டாரண்ட்டில் தனித்தனியாக 10க்கும் மேற்பட்ட கூடாரங்கள் இருந்தன. இரவின் அழகை ரசித்தபடி நதியின் மேற்பரப்பில் லேசான ஆட்டத்துடன் அமர்ந்து சாப்பிடுவது மனதிற்கு இதமாக இருந்தது. ஒரு குடிலை தேர்ந்தெடுத்து நால்வரும் அங்கு அமர பணியால் வந்து உணவு வகைகளை குறித்து சென்றான். வாவ், நைஸ் பிளேஸ். சுற்றுமுற்றும் பார்த்தபடி ஆதினி வியந்தாள். உண்மையாலுமே பாரிஸ் ஒரு குட்டி அதிசயம்தான். மித்ராவின் விழிகளும் பிரமிப்பில் விரிந்தன. தங்களது இணையின் மகிழ்ச்சியை காதலோடு ரசித்த ஆண்கள் தங்களுக்குள் பேச்சில் மூழ்கிவிட ஆதினியும் மித்ராவும் வாயடிக்க ஆரம்பித்தனர். இந்த தேனிலவு பயணம் ஜோடிகளுக்குள் நெருக்கத்தை உண்டாக்கியதோ என்னவோ, பெண்கள் இருவருக்குள்ளும் நெருங்கிய நட்பை உருவாக்கியிருந்தது. உன் லிப் சிவந்து போயிடுச்சு. சற்று முன் நடந்த சம்பவத்தை நினைவுபடுத்தி ஆதினி கண் சிமிட்ட, சீ, இதையெல்லாமா பார்ப்ப? வெட்கமாக சினுங்கினாள் மித்ரா.
நான் மட்டுமா பார்த்தேன், ஊரே வேடிக்கை பார்த்துச்சு. ஆதினி கூற மித்ராவுக்கு ஒரே வெட்கமாக போய்விட்டது. சும்மா இருடி. சினுங்கியபடி நிமிர்ந்தவளை விஜய் கண்டு கொண்டான். என்ன? புருவம் உயர்த்த இல்லை, தலையாட்டியவளின் கண்களில்தான் எத்தனை காதல். நால்வரும் இரவு உணவை முடித்துவிட்டு தத்தமது அறைக்குள் புகுந்தனர். கட்டிலருகே நின்றிருந்த மித்ராவின் இதயம் மத்தளம் வாசித்தது. அவளைத் தொடர்ந்து உள்ளே நுழைந்த விஜய் கதவை அழுந்த மூடி தாளிட்டான். அவனை திரும்பி அவள் பார்க்கவில்லைதான். ஆனால் கண்களில் மின்னும் மோகத்தோடு அவன் தன்னை நெருங்குவதை அவளால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. இதோ இப்பொழுது நெருங்கி விடுவான். வந்தவுடனேயே என்னை அணைத்து கொள்வான். அவள் எண்ணியது பொய்க்கவில்லை. அவளை நெருங்கியவன் இடையோடு அவளை அணைத்தபடி அவளது பின்னங்கழுத்தில் முகம் புதைத்தான். அவளுக்கே அவளுக்கான பிரத்யேக வாசனை. அவன் நாசியில் குப்பென்று ஏற மூச்சை இழுத்து சுவாசித்தான். பின்னங்கழுத்தில் முகத்தை புரட்டியவனின் உதடுகள் கழுத்து வளைவில் ஒரு முத்தம் வைக்க, அம்மா, இப்பொழுது கிறங்குவது அவள் முறையாயிற்று. அவன் சிரித்து கொண்டான். பெண்ணவளின் பலவீனம் அவனுக்கு தெரியும் அல்லவா? விஜய், முனகலாக அழைத்தவளுக்கு கொட்டினான் அவன். ஹனிமூன்ல நீங்க தொட்டால் நான் அலோ பண்ண மாட்டேன்னு சொன்னேன். குழைந்து வந்து விழுந்தன வார்த்தைகள். அலோ பண்ண வேண்டாம். பிதற்றியவனின் கரங்கள் இடையிலிருந்து ஊர்வலம் நடத்தி வெற்று வயிற்றில் பதிய, அதற்கு அவள் அணிந்திருந்த டிஷர்ட் மிகவும் உதவியாக இருந்தது. கூசி சிலிர்க்க தேகம் நடுங்கியவள் அவன் கரத்தை தடுக்கும் முயற்சியாய் அதை பற்ற, அந்த கல்வனோ தனது பயணத்திற்கு அவளது கரத்தையும் உடன் சேர்த்து கொண்டான். தாளமாட்டாதவளாய் மயங்கியவளின் தேகம் அவன் மீதே மொத்தமாய் சரிய, கீழே விடாமல் இறுக்கி அணைத்து கொண்டவனின் இன்னொரு கரம் அவளது கூந்தலுக்குள் நுழைந்து அவள் பின்னலை அவிழ்த்தது. அது என்ன செய்ததாம் இவரை? வெட்கத்துடன் நினைத்து கொண்டவளின் விழிகள் மூடிக்கொண்டன. மயில் தோகையாய் விரிந்திருந்த கூந்தலில் முகம் புதைத்தவனுக்குள் அப்படியொரு வேட்கை. காலம் முழுவதும் இந்த கூந்தலுக்குள் முகம் புதைத்திருந்தாலும் சலிக்காது. அவன் மனம் எண்ணிக்கொண்டது. பின்னங்கழுத்தில் உதடுகளும் இடையில் கரங்களும் நடத்திய வேட்டையில் தாங்க முடியாதவளாய் அவள் அவனை விலக்கி விட்டுவிட்டு ஓட, 2 எட்டில் அவளை தாவி பிடித்து விட்டான் அவன். எட்டி பிடிக்க முயன்று தடுமாறியவன் அவள் மீதே சரிய, அவனை தாங்க முடியாமல் அவள் கீழே தரையில் சரிந்தாள். நாணத்துடன் விலக முயன்றவளை விலக விடாமல் அவள் மேல் படர்ந்தவன் எடுத்த உடனேயே அவளது இதழ்களை கவ்விக்கொண்டான். முத்தம் கொடுத்து அவளை மயக்கி அவன் அடுத்த கட்டத்துக்கு தாவ, தன் நெஞ்சுக்குழியில் குறுகுறுப்பு மூட்டிய அந்த முரட்டு உதடுகளின் ஸ்பரிசத்தில் தவித்து தத்தளித்தது அந்த பெண்மை. விஜய், அவனை விலக்கி தள்ளுவதற்காக பின்னந்தலை முடியை பற்றிய அவளது கரங்கள் அவனை மேலும் தன் நெஞ்சோடு வைத்துத்தான் அழுத்தியது. கரங்களோ இன்னொரு புறம் ஆராய்ச்சியில் இறங்க அவள் மேனி தடதடவென நடுங்க ஆரம்பித்து விட்டது. இருவரது மேனியின் திரைகளும் விடைபெற்று கட்டிலடியில் சுருண்டுவிட முழு மூச்சோடு அவளுடன் கலந்தான் அவன். நோ. ஆரம்பத்தில் பயம் கொண்டு அவன் தேவையை தீர்க்க மறுத்தவள் பிறகு அவனது கொஞ்சலிலும் கெஞ்சலிலும் மனம் இறங்கி அவன் கேட்டதை கொடுத்தாள். ஆணவனின் வேட்கையும் தாபமும் அளவுக்கு அதிகமாகத்தான் இருந்தது. பின்னே 5 வருட தவிப்பல்லவா அது. காமமும் காதலும் சரிவிகிதத்தில் கலந்து அவளை சூறாவளியாய் சுருட்டிக்கொள்ள அவனது முரட்டுத்தனமான அணுகுமுறையில் பயந்துதான் போனாள் அவள். மிரண்டு விழித்தபடி தன்னை நோக்கிய விழிகளில் குனிந்து முத்தமிட்டவன், டோன்ட் பேனிக், ஐம் ஹியர் பேபி. அவளுக்காக சற்று வேகத்தை குறைத்தவனால் என்ன முயன்றும் தன் வேட்கையை கட்டுப்படுத்த முடியவில்லை. 5 வருட பிரிவின் தாபம் அவளுக்குள்ளும் தானே இருந்தது. தன்னவனின் நிலையை புரிந்து கொண்டவளாய் அவனை அள்ளி எடுத்து கொண்டாள் அவள். பெண்ணவள் காட்டிய இந்த ஒத்துழைப்பு அவனை மிருகமாகவே மாற்றிவிட்டது. முழு வேகத்துடன் அவளை களவாடி கொண்டவனின் அதிரடியை இதழ்களை கடித்து கொண்டும் அவனது வெற்று முதுகில் அவள் பதித்த நகக்கண்களை கூறின. மூச்சு வாங்க அவள் அருகே சரிந்து படுத்தவனின் முகத்தில் பெரும் நிம்மதி, நிறைவு. ஓடிச் சென்று நாய்க்குட்டியாய் அவன் மார்பில் சுருண்டு கொண்டவளுக்குள்ளும் பெரும் திருப்தி. 5 வருட காதலின் ரணம் அந்த கணம் தொலைந்து போனதாய் இருவருமே உணர்ந்தனர். அவளை அணைத்து கொண்டவன் பக்கவாட்டில் முகம் திருப்பி அவள் நெற்றியில் இதம் பதித்தான். ஹனிமூன்ல நீங்க தொட்டால் நான் அலோ பண்ண மாட்டேன்னு சொன்னேன். என்னை ஏமாத்தி உங்க காரியத்தை சாதிச்சிட்டீங்க. போலியாய் சினுங்கியவளின் இதழோரம் குறும்பு புன்னகை மிளந்தது. பார்த்தால் அப்படி தெரியலையே, நீயும் பயங்கரமா என்ஜாய் பண்ணின மாதிரி தான் தெரியுது. அவன் கண் சிமிட்ட, சி. வெட்கத்துடன் அவன் மார்பிலேயே ஒரு அடி போட்டாள் அவள். பேபி. அழைத்தவனின் கரங்கள் அவளது மேனியில் மீண்டும் ஊர்வலம் போக, கொட்டியவள் அவனது கரத்தை தட்டி விட்டுவிட்டு ஜாக்கிரதையாய் போர்வையை எடுத்து போர்த்தி கொண்டாள். அவனிடம் ஆட்சேபனை தெரிய அவனது சின்ன முகச்சுளிப்பை கூட தாங்க முடியாதவளாய் கணவனின் கன்னம் பற்றி கொஞ்சினாள் அந்த மங்கை. என் மாமுவுக்கு என்ன வேணுமாம்? ஒன்ஸ் மோர் போகலாமா?
கிசுகிசுப்பாய் வினவியவனின் தேகம் மீண்டும் ஒரு கட்டில் யுத்தத்திற்கு தயாராக, கரங்களோ போர்வையை புறக்கணிக்க ஆரம்பித்தது. நோ விஜய். சினுங்கியவளின் மறுப்பை அவன் எங்கே கேட்டான். போர்வையும் அனாதரவாய் கட்டிலடியில் சுருள மீண்டும் ஒரு போர் அங்கே ஆரம்பமானது. டேய் விடுடா, வலிக்குது. படபடவென்று தன் முதுகில் அரைந்த அவள் கரங்களை பற்றி கொண்டவன், இந்த முறை வலிக்காது என்றவன் மேலும் அவள் காதருகே குனிந்து எதையோ முணுமுணுக்க, சீ பாவம், அவள் முகம்தான் செங்கொழுந்தாய் சிவந்து போனது. வேண்டாம் விஜய். வாய் கூறினாலும் கரங்கள் என்னவோ அதற்கு நேர்மாறாய் தன்னவனை அள்ளி அணைத்துதான் கொண்டது. தரையை மஞ்சமாக்கி காதல் போர் புரிந்தவர்களின் யுத்தம் ஒரு கட்டத்திற்கு மேல் கட்டிலுக்கு இடம் மாற, அவனது கண்களோ நான் சொன்னேன்ல இனி வலிக்காது என்று ரகசியம் பேசின. அத்தோடு அவனது தேடல் நிற்கவில்லை. பால்கனி வழியாக கதிரவன் எட்டி பார்க்கும் வரை அவளை படுத்தி எடுத்து விட்டான். அவளை கஷ்டப்படுத்துகிறோம், அவனுக்கு புரிந்தாலும் அதை கேட்கும் நிலையிலெல்லாம் அவன் இல்லை. இத்தனை வருட வேட்கையும் தாபமும் அவனது காமத்தை ஏகத்துக்கும் கிளறிவிட்டிருந்தது. போதும் மாமு. விழிகள் சுருக்கி சுக அயர்வில் அவள் கெஞ்சிய போதுதான் அவன் விலகி படுத்தான். கட்டிலறை யுத்தம் இருவரையுமே சோர்வடையச் செய்திருக்க, ஒருவரை ஒருவர் கட்டிக்கொண்டு படுத்திருந்தவர்களை நித்ராதேவி வந்து சுகமாய் தழுவிக்கொண்டாள். தொடரும்.